தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுக ஆதரவுடன் திருமாவளவன் போட்டி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுக ஆதரவுடன் திருமாவளவன் போட்டி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். திருமாவளவன் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக கூட்டணியில் ஒட்டுண்ணி போன்று இருந்து கொண்டு காரியம் சாதித்தவர். கடந்த 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சியின் போது திருமாவளவனுக்கு பணத்தட்டுப்பாடே கிடையாது. ஆனால் தேர்தலுக்கு பிறகு அமைச்சர் பதவி வேண்டும் என்பதற்காக திமுக கூட்டணியை உதறி தள்ளிவிட்டு தமிழக வெற்றிக் கழக கூட்டணி பக்கம் வந்தார். விஜய் அரசுக்கு ஆதரவு கொடுத்தார். ஒரு அமைச்சர் பதவி வாங்கினார். அது ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் பதவி, வருமானம் கிடைக்காத பதவி. வேறு துறை மாற்றி தருமாறு கேட்டிருந்தார். பொதுப்பணித்துறை தனக்கு வேண்டும் என்று கேட்டார். ஆனால் விஜய் சம்மதிக்கவில்லை. தற்பொழுது திமுக கூட்டணியில் இருந்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று திருமாவளவன் கருதுகிறார். விஜய் அரசுக்கு எதிராக அவ்வப்போது பொதுவெளியில் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். தற்பொழுது 7 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. தனக்கு ஒரு தொகுதி வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகத்திடம் கேட்டதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகம் மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டு சட்டசபைக்கு செல்ல விரும்புகிறார் திருமாவளவன். இதற்காக காய் நகர்த்துகிறார். திமுகவின் ஆதரவை கேட்டுள்ளார். திமுக திருமாவளவனுக்கு கதவை திறந்து விடும் போல் தெரிகிறது. திருமாவளவனுக்கு ஆதரவு தெரிவிக்கும் என்று கூறப்படுகிறது. திருமாவளவன் வேட்பாளராக இருந்தால் திமுக, அதிமுக 2 கட்சிகளும் திருமாவளவனை ஆதரிக்கும் என்று கூறப்படுகிறது. தற்பொழுது திமுக ஆதரவுடன் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட திருமாவளவன் காய் நகர்த்தி வருகிறார். தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் இருந்து கொண்டே தற்பொழுது திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுக ஆதரவில் போட்டியிட காய் நகர்த்தி வருகிறார். அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார். இது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தெரியாமல் கிடையாது.